அவருடைய உடல்ல ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஆளும் அப்படி தான் இருந்தார். உடல்நிலையெல்லாம் ரொம்ப ஒரு பலகீனமாக ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு உருக்குலைத்து போகிறாங்களா அந்த மாதிரி இருந்தார். அப்புறம் தான் கே. எஸ். ரவிக்குமார் அவரை கூட்டு வந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க. திருப்பி சரி நடிகருடைய பையன், அதனால் உள்ளே வந்தார். அவர் கஷ்டம் தெரியாமல் போச்சு. உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக ஆகி அப்புறம் கதாநாயகனாக ஆகி வருஷத்துக்கு 10 படங்கள் பண்ணி உச்சத்துக்கு போனவர் மது பழக்கத்தால் எல்லாம் போய் கடைசியில் குடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே பிளாட்ஃபார்மில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டார். நிறைய நான் விளம்பர படங்கள்லாம் கூட எடுத்திருக்கேன். அவரே சொல்லுவார், குடம்பாக்கத்தில் பிரிட்ஜில் ஏறி நான் வடபள்ளி போகிற வரைக்கும் 2 சைடில் என்னுடைய கட் அவுட் மட்டுமே இருக்கும், என்னுடைய போஸ்ட் மட்டும் போட்டிருப்பாங்க. அப்படி போனவர் குடிப்பழக்கத்துக்கு மது பழக்கத்துக்கு ஆளாகி பட வாய்ப்புகளை இழந்து காசு பணங்கள்லாம் இழந்து குடும்பத்தில் இருந்த மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போய் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பார்க்குறவங்கள்ட்ட 100 ரூபா 50 ரூபா வாங்குற அளவுக்கு வந்துட்டார். நீ சொல்கிறதான் அவரை காயப்படுத்தணுமா, இறந்து போனவங்களை பற்றி இது பண்ணாலும் இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடம். உங்களுடைய என்னதான் திறமை, உழைப்பு, அதிர்ஷ்டம் எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு பழக்கம் வந்து உங்களை கொண்டு வந்து கடைசியில் சாக்கடையில் தள்ளிடும் அப்படிங்கிறது ஒரு பாடம். வாய்ப்பே இல்லை, சாப்பாடுக்கே கஷ்டம். ஆனால் உடல்நிலையை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உடல்நிலை எப்படியாவது சாப்பிட்டு உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிறத ரொம்ப ஆர்வமாக முனைப்பாக இருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, இது எல்லாருக்குமே பொருந்தும். நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வர்றப்ப அப்போ நான் உழைக்கிறதுக்கு எனக்கு உடம்பு வேணும் அப்படி போகிறேன் எம்ஜிஆர். நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இப்படியே போயிடாது, நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், நாளைக்கு நான் உச்சத்துக்கு போவேன், அப்போ வந்து என் உடல் ஒத்துழைக்கணும்ல. அப்போ அதுக்கு உடல் இப்போ தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், பல நடிகர்களை புதிய அவதாரமாக மாற்றியவர். அவர் பேரை சொல்ல வேணா, அவர் எனக்கு ரொம்ப நெருங்கியவர். அவருடைய பாடி கண்டிஷன் இப்பவும் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருடைய பாடி கண்டிஷன் அவருடைய நண்பர்கள் வெஜுவலைசர்ஸ்லாம் சொல்கிறத பார்க்குறப்ப மிக மிக மோசமான நிலைமையில் இருக்குது. அடுத்த கடைசி ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. நாகேஷ் சார் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை மாதிரியே நல்லா டான்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் வந்து ஆனந்த் பாபு சார் வந்து லைனாக ஹிட் கொடுத்துட்டு வந்தார். அவர் டான்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேமஸாக இருந்தது. மைக்கேல் ஜாக்சன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சடனாக காணாமல் போனதுக்கு என்ன சார்? காணாமல் போனதுக்கு காரணம் அவர் தான். அவர் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. அது பாடுமானம் பாடின்னு ஒரு படம், ஹிந்தி படத்துடைய ரீமேக். அந்த படத்தில் பார்த்துருப்பீங்கன்னா ஆனந்த் பாபு ஸ்டைல்னே ஒன்று இருக்கும். இந்த காலை ஒரு மாதிரி வளைச்சி ஆடுவார், க்யூட்டாக இருப்பார். ஏற்கனவே நம்ம கார்த்திக் ஏற்கனவே பேசுன மாதிரி இவருக்கான ஒரு தனியாக ஒரு ஒரு ஆட்டிடியூட்டை வச்சுருப்பார். ஸ்க்ரீனில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸு இவருக்குன்னு தனியாக ஒரு சிக்னேச்சர் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு டான்ஸ் ஆடுவார், நல்லா நடிப்பார், எங்கே இருந்தார். அந்த நேரத்தில் அவர் அப்படியே அடுத்தடுத்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போவார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பார்த்தா அவருக்கும் சில பழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் ஆளாகி நிறைய ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்துக்கு போய் பாண்டி விசார் அந்த ஏரியாக்கள் எல்லாம் நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பர்சனல் லைஃப்பில் நிறையா நடந்து, சமீபத்தில் கூட ஒரு வீட்டில் வந்து ட்ரக் யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த அவருடைய ஃப்ரெண்டை கைது பண்ணிலாம் செய்திகள்லாம் படிச்சிருப்போம். இந்த மாதிரி சில தவறான பழக்கங்களுக்கு ஆளாகி அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய அவர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து இப்போ வந்து அதில் மீண்டேறி இப்போ நிறையா டிவி சீரியல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. எங்கேயோ போயிருக்க வேண்டியவர், அதாவது ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்க வேண்டிய ஒரு நடிகர் வந்து ஆனந்த் பாபு. டான்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், பழகிறதும் சரி, சின்ன சின்ன படங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் இமிடியேட்டாக போய் முதல்ல அப்ரோச் பண்ணுறது ஆனந்த் பாபு தான். ஒரு புது டைரக்டர் ஒரு கதை பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணலான்னா நீங்கள் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருப்பார். டக்குன்னு போய் பண்ணிடலாம். 30 நாள் 35 நாள் ஒரு படத்தை முடிச்சுவாங்க. ஆனந்த் பாபு புது இயக்குநர்களுக்கு எல்லாம் நேராக போய் நிற்கிற இடம் ஆனந்த் பாபு தான். அப்படி இருந்த ஆனந்த் பாபு வந்து சில தவறான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுனால அப்படியே அதில் போய் கடைசியில் வந்து ஒரு பெரிய உடல்நிலை பாதிக்கப்பட்டு போய் அவருடைய அவ்வளோதான் ஆனந்த் பாபு அப்படிங்கிற மாதிரி அவனை கடைசி ஸ்டேஜுக்கு வரைக்கும் போய் அப்புறம் இப்போ தான் ரெக்கவரி ஆகி இப்போ வந்து நல்லா சீரியல்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனந்த் பாபுவோட அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கூட இருந்து அவளை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற போது அவர் இன்னும் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அவர் ரெக்கவர் ஆகிற நேரத்தில் திரும்ப போயிட்டார் அப்படிங்கிற வருத்தமும் நிறைய பேருக்கு இருந்தது. இல்லை, அது பர்சனல் விஷயம். அது ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய இவரோட என்ன பண்ணார், அவங்க என்ன பண்ணாங்க, யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் வந்து அடிமேல் அடி தான் ஆனந்த் பாபு. எங்கேயோ போயிருக்க வேண்டியவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படி ஹீரோவை வளர்ந்து வர்றாரு. அப்போ ஒரு சின்ன பழக்க வழக்கங்கள், அதுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, அப்புறம் ரொம்ப டவுனாக போகிறாரு, அப்புறம் கொஞ்சமாக ரிக்கவரி ஆகி வராரு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் வருது. அதனால் வந்து ஒவ்வொரு காலகட்டமுமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு சோகமான ஒரு காலகட்டம் தான் ஆனந்த் பாபு. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நடிகர் ஒரு தடுமாற்றம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே நாகேஷ் சார் இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு இல்லைங்களா? அவர் நாகேஷ் அவரே ஒரு ஜாலியான ஆள் தான். நாகேஷ் சாரை பற்றி சொல்லணும்னா அவர்
ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ஒரு ஜாலியான, எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நடிகர் தான். அவருடைய பழகியவர்கள் ஒர்க் பண்ணவங்கலாம் நிறைய சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு ஜாலியான ஒரு டைப் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ இவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன். நாகேஷ் வந்து கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ளே வந்து தட்டு மாதிரி வந்தவர். ஆனந்த் பாபு அப்படி கிடையாது. ஆனந்த் பாபு வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன். அதான் சிவாஜி அவர்கள்ட்ட போய் ஒரு தடவை ஒருத்தர் வந்து போய் ஒரு உதவி இயக்குனர் வந்து கல்யாணம் வச்சிருக்கேன்னு கொடுத்தாராம். அப்போ சிவாஜி அவர்கள் வந்து 5000 ரூபா கொடுத்தாராம். அப்போ வந்து சொன்னாருன்னா, ஐயா 5000 ரூபா கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட். ஆனால் பிரபு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ சொல்லியிருக்காரு போல. அதுக்கு அவர் சொன்னாரா, சிவாஜி அவங்க அப்பா பணக்காரன்ப்பா, எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தவர் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அந்த மாதிரி நாகேஷ் அவர்கள் வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப பெரிய கான்வென்ட்டில் படிக்க வச்சாரு. கஷ்டம் தெரியாமல் வந்தார். வான் வித் சில்வர் ஸ்பூன் சினிமாக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் வந்தார் ஆனந்த் பாபு. எந்த விதமான ஸ்ட்ரகிள் இல்லாமல் உள்ள வந்துட்டார். அப்படிங்கும்போது எல்லாமே அவருக்கு ஆரம்பத்தில் ஈஸியாக கிடைச்சதுனால அதனுடைய அருமை தெரியல. அதனால சில தவறான பழக்க வழக்கங்கள் அப்படியே போயிடுச்சு அவருக்கு. ஆனால் அவர் நிறைய படங்கள் அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் இல்லையா? அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரன் பாண்டியனில் நடிச்சிருந்தார். அப்படியே வந்துட்டு இருந்தார். சடனாக காணும் அப்படிங்கிறப்போ இது மட்டும்தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரியில் இவரை கிளியர் பண்ணணும்னு நினச்சாங்க? இல்லை முழுக்க இவர் தான் காரணம். இவர்கிட்ட இருந்த தவறான பழக்க வழக்கங்கள்லாம், அந்த பழக்க வழக்கங்கள் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார். வயசான ஒரு மாதிரி ஒரு கண்ணெல்லாம் உள்ள போய் முடியலாம பாணி பஜார் சைடில் போவார். அங்கே பாணி பஜாரில் நிற்பார். யாருக்குமே அவர் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார். ஈவினிங் நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாணி பஜார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிற்பார். அங்கே இருக்கிற சில கடைகளில் நின்றுட்டு இருப்பார். அவளை பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தார். அதுக்கு பிறகுதான் ஆதவன் படத்தில் வந்து கே.எஸ். ரவிக்குமாரும் ஆனந்த் பாபு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவர் தான் இவரை கூட்டு வர்றார். திருப்பி உள்ள கொண்டு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆனந்த் பாபு அவ்வளோதான், அவருடைய உடல்ல ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஆள் அப்படித்தான் இருந்தார். உடல்நிலையெல்லாம் ரொம்ப ஒரு பலகீனமாக, ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு உருக்குலைத்து போகிறாங்களா அது மாதிரி இருந்தார். அப்புறம் தான் கே.எஸ். ரவிக்குமார் அவரை கூட்டு வந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க. திருப்பி சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஆனந்த் பாபுவை பற்றி எதுக்கு அப்படி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வர்ற நேரத்தில் இப்படி போயிடுறாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு நடிகர் பேர் கூட சொல்ல வேணாம், இதே மாதிரி நடந்திருக்குங்களா அந்த மாதிரி சில சம்பவங்கள்? நிறையா நடிகர் மட்டும் இல்லை சார். அதாவது இப்போ நான் சொல்கிறது வந்து ஆனந்த் பாபு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகருடைய பையன், அதனால் உள்ளே வந்தார். அவர் கஷ்டம் தெரியாமல் போச்சு. உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக ஆகி அப்புறம் கதாநாயகனாக ஆகி வருஷத்துக்கு 10 படங்கள் பண்ணி உச்சத்துக்கு போனவர் மது பழக்கத்தால் எல்லாம் போய் கடைசியில் குடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே பிளாட்ஃபார்மில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டார். ஐயோ! ஆமாம், உதிரிப்பூக்கள் விஜயன் பேரே சொல்லலாம். உதிரிப்பூக்கள் விஜயன். உதிரிப்பூக்கள் விஜயன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். நல்ல நடிகர் அவர். அருமையான நடிகர். தேசிய அவார்டு வாங்கின உதிரிப்பூக்கள் படத்தில் அவருடைய கேரக்டர் தான் பேசப்பட்ட கேரக்டர். கேரளாவில் சேர்ந்தவர். கேரளாவில் வந்து ஒரு எழுத்தாளர். அவர் ஆக்சுவலாக பேசிக்காக வந்து ஒரு எழுத்தாளர். மலையாள படங்களுக்கு கதை வசனம் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. அவர் எழுதின முதல் படம் ஒரு பெரிய ஹிட் படம் மலையாள படங்கள். அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கதை வசனங்கள் எழுதணும், டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அப்போ தான் நிவாஸ் கேமராமேன், பாரதிராஜா அவங்களுடைய கேமராமேன் நிவாஸ் வந்து மலையாள படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அவர் மலையாள படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இதோடு சேர்ந்து ஒரு படங்கள் பண்ணுறப்ப பாரதிராஜா தமிழ் படம் பண்ணுறாரு, நான் வாங்க உங்களோட கதையெல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த நிவாஸ் தான் வந்து இங்கே கூட்டு வர்றாரு விஜயன். பாரதிராஜா அவர்கள்ட்ட உதவியாளராக சேர்றாரு விஜயன். அவரோட சேர்ந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுறாரு. உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பாரதிராஜா என்ன கூட இருக்க ஆட்கள் டக்குன்னு வந்து ஹீரோ ஆக்கிடுவார், ஏதாவது கேரக்டர் கொடுத்தது. அப்படி தான் வந்து நிறமாறாத புகழ் படத்தில் அவர் ஒரு கேரக்டர் கிழக்கே முறையிலே ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் முக்கியமான லீட் ரோல் வந்து நிறமாறாத புகழ் படத்தில் நடிக்க வைக்கிறார். அதற்கு பிறகு நிறைய வித்தியாசமான மகேந்திரன் சார் வந்து அந்த ஒரு பக்கம் பாரதிராஜா நிறமாறாத புகழ் நடிக்க வைக்கிறாரு, ஒரு பக்கம் உதிரி புகழ் மகேந்திரன் சார் நடிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய படங்கள்லாம் பண்ணுவார். ரெண்டாவது அவருடைய ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ஒரு செட்டில்டாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த அவர் பார்க்குற லுக்கு, அவருடைய மீசை, அந்த வில்லன் தளம் கலந்த ஒரு ஹீரோவாக இருப்பார். ரொம்ப ஒரு சாஃப்டாக இருப்பார், பார்த்தா கொஞ்சம் வில்லன் தளமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் தொடர்ந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பேசப்படுற ஒரு நடிகரானார். வருஷத்துக்கு 10 படம், ஒரே வருஷத்தில் 10 படம் ஹீரோ, 10 படம் ரிலீஸ் ஆகுது. அவரே பல இடங்கள்ல சொல்லுங்க. அவரை வச்சு நிறைய நான் விளம்பர படங்கள்லாம் கூட எடுத்திருக்கேன். அவரே சொல்லுவார், குடம்பாக்கத்தில் பிரிட்ஜில் ஏறி வடபள்ளி போகிற வரைக்கும் 2 சைடில் என்னுடைய கட் அவுட் மட்டுமே இருக்கும், என்னுடைய போஸ்ட் மட்டும் போட்டிருப்பாங்க. அப்படி போனவர் குடிப்பழக்கத்துக்கு மது பழக்கத்துக்கு ஆளாகி பட வாய்ப்புகளை இழந்து காசு பணங்கள்லாம் இழந்து குடும்பத்தில் இருந்த மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போய் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பார்க்குறவங்கள்ட்ட 100 ரூபா 50 ரூபா வாங்குற அளவுக்கு வந்துட்டார். வந்துட்டாரு.
அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் சினிமாவிலே இல்லை. அவருடைய சொந்த மாநிலமான கேரளாவுக்கு போயிட்டார். கேரளாவுக்கு போயிட்டு திருப்பி வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பிறகு தான் ரமணாவில் பண்ணுறார். ரமணாவில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு டக்குன்னு சொல்லலாம், ரமணாவில் அந்த கையில் ஒரு சுருட்டை வச்சுக்கிட்டு அந்த ஜூம்போம்பார் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் விஜயன். இன்னொன்று சொல்லலாம், 7G ரெயின்போ காலனியில் அவருடைய அப்பாவை பண்ணியிருப்பார். செம்ம கேரக்டர் அது. அதுக்கு திருப்பி வந்து ஒரு ரவுண்ட் வர்றாரு. திருப்பி வந்து ஒரு நல்லா ரவுண்ட் வர்றப்ப என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் நல்லா இருந்தார், திருப்பியும் அந்த பழக்கம் அவருக்கு வந்துருச்சு. அந்த அடிக்ஷனில் ஆமாம், அடிக்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவார்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அவருக்கு வந்து அந்த வேலை பண்ண ஆரம்பிச்சிடுவார். காலையில் ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறோம், ஒரு சேஞ்ச் ஒரு ஏதாவது பிரேக்கில் என்ன பண்ணுவார்னா, அடுத்தடுத்து ஷாட் வர்றப்ப அவரால் நின்று பேச முடியாத அளவுக்கு ஆயிடும். அப்படி ஒரு இது கனெக்ட் ஆகிட்டார். கடைசியில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்தே போயிட்டார். ஒரு தேசிய விருது வாங்கின படத்தில் ஒரு முக்கியமான லீட் பண்ணவர். தொடர்ந்து அந்த அந்த காலகட்டங்களில் பெரிய பெரிய இயக்குநர்லாம் தொடர்ந்து அவரை பயன்படுத்தினவர். அவருக்கு இந்த பழக்கத்தினால உடல்நலம் பாதிக்கப்பட்டு நம்ம முடியாமல் போய் கடைசியில் இறந்து போனார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், அவரை சிறுமப்படுத்தணுமோ இல்லை, திறமை, அறிவு, ஆற்றல், உழைப்பு எல்லாம் இருந்துச்சு அவர்கிட்ட. முயற்சி இருந்துச்சு, உழைப்பு இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, அதிர்ஷ்டமும் கூடயே சேர்ந்து இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஒரே ஒரு பழக்கம் அவருக்கு ஒட்டு மொத்தமாக இத்தனையும் காலி பண்ணிடுச்சு. அங்கேருந்து வர்றாரு, வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து முயற்சி பண்ணுறாரு, உதவி இயக்குனர் வர்றாரு, ஹீரோ ஆகிறாரு, ஹீரோவாகி அதுக்குன்னு தனியாக ஒரு முத்திரை குத்துறாரு, பெரிய பெரிய இயக்குநர்கள் பயன்படுத்துகிறாங்க, உச்சத்துக்கு போகிறாரு, லக்கும் சேர்ந்துச்சு, அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரு ட்ராப் அப்படி மொத்தத்துக்கு காலி பண்ணிடுச்சு. அந்த ஒரு ட்ராப் வந்து அவருடைய வாழ்க்கையவே மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. இன்றைக்கும் இருந்தார்னா இன்றைக்கும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தொடர்ந்து பண்ணியிருப்பார். நீங்கள் டயலாக்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அவர் வாங்கி படித்து பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுவார், அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார். என்ன அந்த டயலாக்கு என்ன ஃபீலிங் வேணுமோ அதை அவரே அப்படியே கொண்டு வருவார். பார்க்குறதுக்கு நமக்கே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் சொல்லிக் கொடுத்து வேலை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் சார் டயலாக்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கினா கேமரா ஆன் பண்ணிட்டா போதும். எத்தனை மாடுலேஷனில் வேணுமோ அத்தனையும் டக்குன்னு பண்ணுவார். அழுகணுமா, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் சார் இந்த இடத்துல ட்ராப் ஆகணும்னா டக்குன்னு பண்ணுவார். எல்லாம் நேரடியாக அவர் கூட நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், அப்படிப்பட்ட ஒரு நடிகர், கதையாசிரியர், உதவி இயக்குனர், அதிர்ஷ்டம், திறமை எல்லாம் இருந்து உச்சத்துக்கு போனவர் கடைசியில் இந்த ஒரு பழக்கத்தினால அவர் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இது நம்ம வந்து அவரை சிறுமப்படுத்துறது திருப்பியும் சொல்கிறதான், அவரை காயப்படுத்தணுமா, இறந்து போனவங்களை பற்றி இது பண்ணல. இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடம். உங்கள்ட்ட என்னதான் திறமை, உழைப்பு, அதிர்ஷ்டம் எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு பழக்கம் வந்து உங்களை கொண்டு வந்து கடைசியில் சாக்கடையில் தள்ளிடும் அப்படிங்கிறது ஒரு பாடம். நான் இதுக்கு அதுவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் எதுக்காக முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, சினிமா துறையில் ரொம்ப பரவலாகவே ஆயிடுச்சு சார். அது எப்பவுமே வீக்லி ஒன்ஸ்ன்னுவாங்க, மந்த்லி ட்வைஸ்ன்னுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு நார்மலாக சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு சோஷியலைஸாக ஆயிடுச்சு. இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம சொல்கிறோம். நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தற்போது அதிகமாகிச்சிருக்கு சினிமா இண்டஸ்ட்ரீஸில். என்னுடைய நண்பர்களாக இருந்த பல உதவி இயக்குநர்கள் இறந்து போயிருக்காங்க. சாட்சிகள்லாம் வெளியில் போனோம். என்னுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் பல உதவி இயக்குநர்கள், மிகப்பெரிய திறமைசாலியான ஒரு இசையமைப்பாளர். கிட்டத்தட்ட ராகங்கள்லாம் வந்து நூற்றுக்கணக்கான ராகங்கள் மனப்பாடமாக இருக்கக்கூடியது. ஒரு இளையராஜா மாதிரி, ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரக்கூடிய திறமை பெற்ற ஒரு இசையமைப்பாளர். அவர் இந்த பழக்கத்தினால அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். விரக்தியா இல்லை என்ன? தனிமை தான். அதாவது என்னன்னா, வெளியூர்கள்லேருந்து பல்வேறு ஊர்களில், கோயம்புத்தூர், மதுரைலேருந்து பல்வேறு ஊர்கள்லேருந்து இங்கே வந்து வேலைக்கு வாய்ப்புகளை தேடுறாங்க. இது வந்து ஒரு நிரந்தரமான தொழில் கிடையாது. 2 நாள் ஷூட்டிங் இருக்கும், 2 நாள் இருக்காது, 4 நாள் இருக்காது, 10 நாள் இருக்காது. இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்கு, தனிமையை ஃபுல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நேரடியாக போய் வந்து இந்த பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ நீங்கள் சராசரியாக வந்து இப்போ நான் வந்து நார்மலான ஒரு மனிதனாக இருந்தால் ரோட்டில் போகிற ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு போயிடலாம். ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக இருந்தாருன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஆள் வேணும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே ஒத்த அலைவரிசையில் கேட்கக்கூடிய நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போக்குவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தனிமையை போக்குவதற்கு இந்த பழக்கத்தை வந்து ஒரு அக்கேஷனலாக, பொழுதுபோக்காக, ஒரு தனிமையை போக்குறதுக்காக ஆரம்பிக்கிறது. அது அப்படியே கண்டினியூ ஆகி என்ன ஆகுதுன்னா, மொத்தத்துக்கு அவங்கள வந்து காலி பண்ணிடுது. ஸோ இந்த வீடியோ மூலமாவது இதுக்கப்புறமா அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும், சினிமா துறையில் தொடர்ந்து மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு இந்த இன்ஸ்பிரேஷனாக ஒரு வீடியோ. அது ஒரே ஒரு காரணம், எம்ஜிஆர் வந்து வாய்ப்புகள் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க காலங்களில் உடல்நிலையில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பார். கூட இருக்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்களாம், வாய்ப்பே இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஆனால் உடல்நிலையை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உடல்நிலை எப்படியாவது சாப்பிட்டு உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிறத ரொம்ப ஆர்வமாக முனைப்பாக இருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, இது எல்லாருக்குமே பொருந்தும். நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வர்றப்ப அப்போ நான் உழைக்கிறதுக்கு எனக்கு உடம்பு வேணும் அப்படி போகிறேன் எம்ஜிஆர். நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இப்படியே போயிடாது, நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்,
நாளைக்கு நான் உச்சத்துக்கு போவேன். அப்போ வந்து என் உடல் ஒத்துழைக்கணும்ல. அப்போ அதுக்கு உடலை நான் தயார் பண்ணிக்கிறேன். மனசை தயார் பண்ணுற மாதிரி உடலையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிம்பார். அதனால தான் பின்னாடி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடி கட்டி பறந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பழக்கத்துக்கு ஆளாகி எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவர் வந்து ஒரு பட வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப முழுவதுமாக அதுக்கு ஒரு அடிக்ட் ஆன மாதிரி இருக்கு. கடைசியில் இந்த படம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, படத்தை சில ஒரு 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 இயக்குனர்லாம் வந்து ரொம்ப நாள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஃபாலோ பண்ணி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பழக்கம் அவருக்கு உச்சத்தில் இருக்கு. அந்த படம் முடிகிறதுக்கு முன்னே அவர் இறந்து போறார். அவருடைய படத்தை வந்து எடுத்த படத்தை பார்க்காமயே இறந்து போனார் ஒரு உதவி இயக்குனர். எதுக்காக சென்னை வந்தாரோ, எதுக்காக கஷ்டப்பட்டாரோ, எவருக்காக அவமானப்பட்டாரோ, பட்னியாக கிடந்தாரோ எல்லாம் பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு படத்தையும் எடுத்து முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அதை பார்க்கவே இல்லாமல் மறைந்து போனார். இதுக்கு முழுக்க காரணம் அவருடைய அந்த தவறான மது பழக்கம் தான். இந்த மாதிரி நிறைய பேருடைய கதைகள் சினிமாவில் சொல்லிகிட்டே போகலாம். பெரிய உச்சத்தில் இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பல நடிகர்களை புதிய அவதாரமாக மாற்றியவர். அவர் பேரை சொல்ல வேணா, அவர் எனக்கு ரொம்ப நெருங்கியவர். அவருடைய பாடி கண்டிஷன் இப்பவும் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருடைய பாடி கண்டிஷன் அவருடைய நண்பர்கள் வெஜுவலைசர்ஸ்லாம் சொல்கிறத பார்க்குறப்ப மிக மிக மோசமான நிலைமையில் இருக்குது. அடுத்த கடைசி ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவருக்கும் இதே சேம் மது பழக்கம் தான். பல ஹீரோவை உருவாக்கணும். அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு அடையாளம் இருக்குது. ஏன்னா அவர் இப்போயும் லைவாக இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவர் பேசுகிறப்ப பார்க்குறப்ப வாயெல்லாம் கூட இருந்து நடக்க முடியல, அப்படி ஒரு கம்பீரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறார். அவருக்கும் இந்த பழக்கம் தான். ஒரு பக்கம் மெடிசன் எடுத்துக்கிறாரு, ஒரு பக்கம் இந்த பழக்கமும் இருக்கும். அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ட்ட வந்து வரக்கூடிய சொல்கிறக்கூடிய விஷயங்கள், நானே சில விஷயங்கள் பார்க்குறப்ப அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பெரிய கிரியேட்டிவ் பர்சன், தமிழ் சினிமாவுன்னு ஒரு மிகப்பெரிய அடுத்த கடத்தை நகர்த்தி கொண்டு போனோம். பலருக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். எல்லா திறமையும் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் இந்த பழக்கம்னால அவர் மோசமான கண்டிஷனில் இருக்கிறார். ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கார், ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் என்ன எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இவருடைய கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போகுது. இந்த பழக்கத்தினால அவருடைய குடும்பத்திலையும் பாதிப்பு ஏற்படுது. சில இயக்குனர்கள், இன்னொரு சில இயக்குனர்கள், தேசிய விருது வாங்கின இயக்குனர், அவரும் என்னுடைய நண்பர் தான். அவர் வீட்டுக்கே போகிறதில்ல, எப்பயுமே ஆஃபீஸ்லேயே இருக்கிறார். அவரும் இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகி அவரும் இந்த மாதிரியான மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருக்காங்க. நிறையா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே நேரத்தில் சினிமாவா அதை வந்து முழு நேரமாக வந்து ஒரு தொழிலாக பார்த்து பண்ணக்கூடிய இயக்குநர்களும் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஆட்கள் இந்த மாதிரியான பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய கேரியரை வந்து குடும்பத்திலேருந்து எதுக்காக வந்தோமோ அதெல்லாம் கிடைக்கிறப்ப அதை அனுபவிக்க முடியாமல், ஒரு மரத்து மேலே ஏறி போய் ஒரு பழத்தை புழிஞ்சிட்டு சாப்பிட்றப்ப அப்படியே முடியாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும். பெரிய மரத்து மேலே ஏறுறோம், கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஒரு பழத்தை புழுங்கி சாப்பிட போகிற நேரங்களில் நம்மளால் முடியாது, பார்க்க முடியல, உடல்நிலை முடியல, அதை அனுபவிக்க முடியல, அப்படி பாருங்க. இந்த மாதிரி இந்த பழக்கம் வந்து பலரையும் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அதெல்லாம் கொண்டு போய் விட்டுருச்சு. இது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை இதாக எடுத்துக்கிட்டு குறைச்சிக்கிறலாம், முடிஞ்சால் விட்டுடலாம், அவ்வளோதான். அதான் சார், இதை வந்து யாரும் சிறுமைப்படுத்துறதுக்காக நான் வந்து நம்மளும் இந்த வீடியோ வந்து சொல்லலை. இப்போ திரைத்துறையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ பல பேரும் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கட்டும், இத்தனை பேர் உதாரணங்கள் இருக்காங்க அப்படின்ற காட்டுறதுக்காக தான் சார் சொல்லியிருந்தோம். நன்றி சார், மீண்டும் சந்திக்கலாம் சார்.